கல்டிவேஷன் கேலண்டரோட 2065ஆம் ஆண்டு தொடங்கிருச்சு. இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. யாருக்கு வேணுமோ அவங்க வந்து வாங்கிக்கோங்க. போட்டியாளர்கள் 2 பேரும் ரொம்ப அற்புதமா விளையாடுறாங்க. இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. மொத்த வாஷியோலயும் மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவசாயம் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் உடைய வசதியால ரொம்ப நிம்மதியா அந்த வேலையை செய்யறாங்க. எப்பவும் போல அழகான அமைதியான இன்னொரு நாள் தொடங்குது. ராட்சச தவளை சாங்ஹாய்க்கு வந்திருக்கு. பார்த்து கவனமா இருங்க. எல்லாரும் தாக்குறதுக்கு தயாராயிருங்க. சரியா புரி மாட்டாடி. இப்படி ஒரு பயங்கரமான சண்டையில அவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறது கஷ்டமான விஷயம். ஒரு நிமிஷம் இரு. அந்த ராட்சச தவளை மறுபடியும் எழுந்து நிக்குது. எல்லாரும் பிரிச்சு போங்க. ஹே குட்டி பையா, இங்க இருந்து போயிடு. ஓடு. நல்ல வேலை தெரிஞ்சு உனக்கு எதுவும் ஆகல. நீ வீட்டுக்கு திரும்பிக்கோ. நான் அந்த ராட்சசன் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன். ராட்சச தவளைய தோக்கடிச்ச இவருடைய பெயர் ஜியோலி. அவர் இந்த யுத்தத்துல தான் இந்த பேரை சம்பாதிச்சார். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவர் ஒரு பாதுகாவலன்னு அவரை எல்லாரும் புகழ்ந்தாங்க. நிறைய பேரு இவருடைய சிலைய செஞ்சாங்க. இன்னைக்கு ஃபிராக்ஷன் 60க்காக புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சிறந்தவங்களா இல்ல. நீ புது ஸ்டூடெண்ட் தானே? கண்டிப்பா அந்த போர்டுல இருக்கிற போட்டோ வேல்யூ பார்த்தா 5 தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத. சீனியர்ஸ் ஆன நாங்க உன்னை நல்லா கவனிச்சுப்போம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒருத்தர் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. அப்படிப்பட்ட இந்த வேலைய ஃப்ரீயா யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. சரியா சொன்னப்பா. அவனை அவங்க தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு. இப்ப வேண்டாம். உங்களோட ஐபோன்ஸ் வேல்யூவால வந்திருக்க புது பையனை நீங்க தொல்லை பண்றீங்க. இது நல்லதுக்கே இல்ல. யார் அது? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. இவ அந்த பொண்ணு தானே? இவங்க அப்பதானே ஃப்ரூட் வாட்டர் கிரட்டன் குரூப்போட பிரசிடென்ட் சுண்ட்ராங் தானே இவ? அப்ப இவதான் அந்த சுராங்கா. இவ ஸ்பெஷலா இருந்து எப்படி இதை உருவாக்குனா? எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவ? முதல்ல கீழ இருங்க. வாவ், ரொம்ப நல்லா பண்றா. இத நான் வந்துட்டேன். இப்ப சொல்லு, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறது இல்ல. இதுக்கப்புறம் இங்க குறுக்க வந்துடாத. எப்பவும் எங்கேயும் என்ன ஆனாலும் சரி, நான் சுரு உன்னை எப்பவும் பாதுகாப்பேன். உங்க ஆஃபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி பண்ணிட்டான். எப்பவுமே நாங்க இத பண்ணுவோம். இன்னைக்கு நடக்க போற எக்ஸாம வச்சுதான் நீங்க எந்த கிளாஸுக்கு போறீங்கிறத முடிவு பண்ணுவோம்.
எதுக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு? என்னவா இது? உங்க எல்லாரையும் லெவல் 1 ஃப்ரெஷுக்கு அன்போட வரவேற்கிறேன். இவரு ஜூயி தானே? வாவ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எங்க ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ஸ்கூலோட புது ஸ்டூடண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு டெஸ்ட் கொடுத்தாகணும். அதை வச்சுதான் நீங்க எந்த கிளாஸுக்கு போகணும்னு முடிவு பண்ணுவோம். யாரோட ஃபோர்ஸ் நல்லா இருக்கோ அவங்க கிளாஸ் எலைட்டுக்கு போவாங்க. உங்களோட முழு திறமையும் காட்டுவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். யாரோட பேரை கூப்பிடுறாங்களோ அவங்க இந்த வழியா உள்ள போகணும். என்ன சொல்றாரு? அப்ப சரி. ஹுவாஷு மேஜிக் கமிட்டி தரப்புல இருந்து உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். ஆஹா, குஜுவான், ஃபர்ஸ்ட் நீதான் உள்ளவா. எஸ் சார். இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. கீழே தண்ணி இருக்கு. இந்த இருட்டுல எப்படி டெஸ்ட் எடுப்பாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரே ஆட்டி படிச்ச அந்த ராட்சசனா இருக்குமோ? பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ், நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உண்மையான ராட்சச தவளை கேம்பஸோட ஜெயில அடைக்கப்பட்டிருக்கு. இது அதோட ஸ்பிரிச்சுவல் அவதாரம் தான். நீங்க இந்த ராட்சச தவளையோட தலையில அடிக்கிறதுக்கு உங்களோட மொத்த சக்தியையும் ஒன்று சேர்க்கணும். ஒரு ராட்சச ராஜா இருக்காருல்ல, தன்னோட அட்டாக்ஸ்க்கான வேல்யூவை நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாரு. அதோட தலையில வேகமா தாக்குனா நான் கிளாஸ் எலைட்டுக்கு போயிடுவேன். எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. ஒரு அவதாரத்தை பார்த்து நான் பயந்திருக்க கூடாது. நான் இந்த தவளைய அழிச்சே ஆகணும். ஏன்னா நான் இந்த அனிமேஷனோட கிரியேட்டர். ஃபோர்ஸ் லெவல் 404 கிளாஸ் ஆர்டினரி. அந்த இடத்துல தரையில இருக்க தண்ணி ஸ்டூடண்ட்ஸ்க்கு குஷன் மாதிரி, அதாவது மேட் மாதிரி இருக்கும். யாரோ இதனால காயப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. இந்த தவளை கைது பண்ணி வச்சிருந்தாலும் இந்த ராட்சச தவளையோட சக்தி என்னமோ அதே அளவுக்கு குறையாம இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதனாலதான் தொட முயற்சி பண்ணும்போது இப்படி ஆகுது. இதுதான் நடக்கும்னு நினைச்சேன். எங்களை மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு இது பிரச்சனையா இருக்குமா? ஸ்டூடண்ட் நம்பர் 2 லீஹா. ஃபோர்ஸ் வேல்யூ 75 ஆர்டினரி. இந்த வருஷத்தோட ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப பலவீனமா இருக்காங்க. போன வருஷம் வந்தவங்களோட வேல்யூஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு முன்னாடி ஒரு டீமன் கிங் இருக்கான். இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சென்ஷாவ் 938 எலிட் கிளாஸ். சூப்பர். வேல்யூ 528 கிளாஸ் எலிட். வேல்யூ 331 ஆர்டினரி கிளாஸ். வேல்யூ 201 ஆர்டினரி. துஹவ் வேல்யூ 886 கிளாஸ் எலிட். மோட்டால் ஸ்டூடண்ட்ஸ், நான் இங்க அடி வாங்கவா வந்திருக்கேன். நான் இதுக்குள்ள 10 வருஷமா அடைஞ்சிருக்கேன். நம்பர் 138 சுராங். எஸ் சார். வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் பவரை நான் இழுத்துப்பேன். இவளுக்குள்ள அப்படி என்னதான் சக்தி இருக்குன்னு பாத்துருவோம். இன்னும் கொஞ்சம் பவர் கிடைச்சதுன்னா இந்த சீலை உடைச்சிட்டு வெளியில போறதுக்கான சக்தி எனக்கு கிடைச்சிடும். வாங் ஜூகாங், நான் என்ன பண்றேன்னு பாரு. பண்ணி பார்ப்போம்.